கன்னட உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோல நீட் 2025க்கான தமிழ் மீடியம் கொஸ்டினை சால்வ் பண்றது. நமக்கு வந்து ஆஃப்லைன் நேரடி வகுப்புகள் வந்து திருச்சி நடத்திட்டு இருக்கிறோம். ஆன்லைன்லயும் நம்ம வந்து வகுப்புகள் வழங்குகிறோம். டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுக்குறேன். விருப்பமுள்ள மாணவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வட்ட தகடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி. ஒரு மின்தேக்கி எடுத்துட்டாங்க. ஒரு மின்தேக்கி எப்படி இருக்கும்? மின்தேக்கி வந்து ஒரு இடைவெளியில தான் இருக்கும். இது வந்து ஒரு மின் சுற்றுல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மின் சுற்றில் தொடர்பு கொண்டுள்ளது. இங்க ஒரு மின் கலன் இருக்கும். கரண்ட் பாஸ் ஆகும். மின்னோட்டம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். மின்தேக்கியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்க வந்து மின்னேற்றம் அடையும். இந்த மின்னேற்றம் இங்க வந்து பாசிட்டிவா இருக்கும், இங்க நெகட்டிவா இருக்கும். மின்னேற்றம் தொடர்ந்து அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க நம்ம 12th புக்ல இதுக்கான தியரி கிளியரா இருக்குப்பா. என்னன்னா, இங்க மின்னேற்றம் அடைய இங்க வந்து கியூவோட மதிப்பு அதிகமாயிட்டு இருக்கு. கியூவோட மதிப்பு அதிகமாச்சுன்னா மின் புலம் விளைவு அதிகமாகும். மின் புலம் இஸ் இன்கிரீசிங், அதிகமாயிட்டே இருக்கு. மின் புல மாறுபாடு, இங்க வந்து மின் புல மாறுபாடு அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. மேக்ஸ்வெல் கூற்றின்படி மின்புல மாறுபாடு அடைந்தால் அங்க வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வரும். இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். இந்த பிளேட்டுக்கு நடுவில் உங்களுக்கு என்ன வருது? இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் வருது. இங்க இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இருக்கிறதுனால இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தினால் இங்க ஒரு காந்த புலம் உருவாகும். அந்த காந்த புலத்தின் தன்மை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது நீங்க ஒரு இமேஜினரி சிலிண்டரை எடுத்துக்கணும். கற்பனை வடிவத்துல ஒரு உருளை வடிவத்தை எடுத்துக்கோங்க. அப்ப அந்த இமேஜினரி சிலிண்டரின் மேற்பரப்பில் காந்த புலம் அதிகமாக இருக்கும், அதிகபட்சமாக இருக்கும். இது ஒரு முழுக்க தியரி கொஸ்டின். அப்ப பாருங்க, தட்டுகளுக்கு இடையே மாறிலி மற்றும் தட்டுகளுக்கு வெளியே சொல்லி சொல்றாங்க காந்த புலம். தட்டுகளுக்கு இடையே வந்து காந்த புலம் மாறிலி கிடையாது. ஒரு சிலிண்டர் உருளை வடிவத்தை எடுத்துட்டீங்கன்னா, மைய அச்சிலிருந்து வெளியே போக போக மின்புலம் அதிகமாயிட்டே இருக்கு. சரியா? இங்க வந்து காந்த புலம் வந்து மாறிலி கிடையாது. முதல் தப்பு. இரண்டாவது பாருங்க, ஒவ்வொரு இடையும் சுழியற்ற மதிப்பு மற்றும் தட்டுகளின் சுற்றளவை இணைக்கும் கற்பனையான உருளை வடிவ பரப்பில் பெருமம். அப்ப இந்த கற்பனையான உருளை இருக்கு இல்லையா, இதுதான் கற்பனையான உருளை. இந்த இடத்துல பெருமமா இருக்கும், அதிகபட்சமா இருக்கு. அப்ப சரியான விடை இரண்டாவது விடை. நீட்ல இது ஈஸியான கொஸ்டின் தான் அது.